இந்த நாளிலே நாம் மகிழ்ந்து முதன்மை வானதூதர் மிக்கேல் அவருடைய விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இனியவர்களே, மிக்கேல் அதிதூதர் வாழ்க்கையிலே மிக முக்கியமான இடத்தை பிடித்தவர். மிக்கேல் அதிதூதருடைய ஆலயங்கள் பெரிதாக இல்லை என்று சொன்னாலும், மிக்கேல் அதிதூதர் சுரூபங்கள் இல்லாத வீடுகள் இல்லை, அவருடைய படங்கள் இல்லாத வீடுகள் இல்லை, அவரை பற்றி அறியாத மனிதர்களே கிடையாது. எல்லாருக்குமே அவரை பற்றி தெரிந்திருக்கும். எந்த ஊரில் எந்த கோவிலாக இருந்தாலும் முதல் சப்பரம் யாருடைய சப்பரம் தான்? மிக்கேல் அதிதூதர் சப்பரம் தான். இல்லைன்னா ஒரு சின்ன உருவத்தையாவது வச்சிருக்கணும். மிக்கேல் அதிதூதர் இல்லாமல் எதுவும் இல்லை. இனி இவர்களே, ஏனென்றால் கடவுளுடைய பாதுகாப்பை நமக்கு உறுதி செய்து கொடுப்பவர் புனித மிக்கேல் அதிதூதர். கடவுள் என்னை பாதுகாக்கிறார், கடவுள் நம்மை பாதுகாக்கிறார். கடவுளுடைய பாதுகாப்பு எல்லாருக்கும் உறுதியானது, எப்பொழுதும் நிரந்தரமானது என்பதற்கான அடையாளம் அவர். இனியவைகள், எனவே தான் இந்த நாளிலே சிறப்பான ஒரு தலைப்பு. என்ன தலைப்பு? புனித மிக்கேல் அதிதூதர். பங்கு கோயில் திருவிழாவுடைய தலைப்பு மட்டும் தான் ஞாபகத்தில் வச்சிருப்பீங்க, அப்படித்தானா? புனித மிக்கேல் அதிதூதர் நம்பிக்கையின் வீரர், மக்களின் பாதுகாவலர். இனி இவர்களே, மக்களின் பாதுகாவலர், நம்பிக்கை வீரர் அப்படிங்கிறது ரொம்ப வீரமான ஒரு வார்த்தையாக இருக்கிறது. நம்ம 2வது வாசகம் வாசித்ததை யாராவது கவனிச்சிங்களா? 2ஆம் வாசகம் எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 1 அதிகாரம் 7 வாசித்தார்கள். 1 அதிகாரத்தின் இறுதி இறை வார்த்தை யாராவது வாசிங்க பார்ப்போம். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 1 அதிகாரம் இறுதி இறை வார்த்தை 14வது இறை வார்த்தை. அவர்கள் அனைவரும், அவர்கள்னா யாரு? வானதூதர்கள் அனைவரும் ஊழியம் புரியும் ஆவிகள் அல்லவா, மீட்பை உரிமை பேராக பெறவிருப்போருக்கு தொண்டு ஆற்ற அனுப்பப்பட்டவர்கள் அல்லவா. எபிரேயருக்கு எழுதப்பட்ட நூலினுடைய ஆசிரியர் வானதூதர்களை எப்படி சொல்றாரு? வேலைக்காரங்க. அவங்க வேலைக்காரங்க இல்லையா? மீட்பு பெறுகிறவர்னா யாரு? இறைமக்கள், நம்பிக்கையாளர்கள், மனிதர்கள், மனிதர்களுக்கு வேலை செய்கிற வேலைக்காரர்கள் அல்லவா அப்படின்னு ஒரு வாசகம் இன்னைக்கு 2ஆம் வாசகமாக எடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் தலைப்பு என்ன? மிக்கேல் அதிதூதர் மக்களின், இப்போ தானே சொன்னேன், காவலர். இனி இவர்களே, ஒரு காவலர் எப்படி வேலையாளர் இருக்க முடியும்? அல்லது வேலையாள் காவலராக இருக்கலாமா? வேலை செய்கிறது தான் காவல், காவல் செய்வது தான் வேலை. மிக்கேல் அதிதூதர் மனிதரை பாதுகாக்கிறார் என்பதை எப்படி கண்டுகொள்கிறோம்? ஒரு நிகழ்வு நமக்கு இருக்கிறது, மரபு ரீதியான நம்பிக்கை, விவிலிய ரீதியான ஒரு சான்றும் இருக்கிறது. மிக்கேல் அதிதூதர் யாரோட சண்டை போட்டாரு? யார் கூட சண்டை போட்டாரு? இதெல்லாம் தெரியாமல் தான் அவரை பாதுகாவலராக வச்சிருக்கிய. தொட்டு தொட்டு கும்பிடுதிய. ஒரு மிக்கேல் அதிதூதர் தான் தொட்டு கும்பிடுதீங்களா, அல்லது அவர் மிதிச்சிருக்க பாம்பை தொட்டு கும்பிடுதீங்களா? இனி இவர்களே, கடவுள் படைத்த ஒரு வானதூதர், மிகச்சிறந்த வானதூதர். அவர் தான் முதலில் தலைமை வானதூதராக இருந்திருக்கணும். அவர் பேர் லூசிஃபர். லூசிஃபர்னு என்ன அர்த்தம்? பிரகாசிக்கக்கூடிய ஒளி அப்படின்னு அர்த்தம். கடவுள் நம்பிக்கைக்குரியவராக அவரை கண்டு அந்த பிரகாசிக்கிற ஒளி என்கிற பெயரை அவர் கொடுக்கிறார், லூசிஃபர். அவருக்கு ஒரு கட்டளை கொடுக்கப்படுகிறது, அவரோடு சேர்த்து எல்லா வானதூதர்களுக்கும். இந்த மனிதர்கள் பாவம் செய்தார்கள், கடவுளுடைய அன்பை புறக்கணித்தார்கள், கடவுளாகவே மாற வேண்டும் என்று சொல்லி ஆசைப்பட்டு நன்மை தீமை அறிகிற பழத்தை உண்றார்கள். எனவே அவர்களை நான் துரத்தி இருக்கிறேன். அவர்களை விடுவிப்பதற்காக ஒரு மனித குழந்தை பிறக்கும், தெய்வ குழந்தை. அந்த குழந்தையை நீங்கள் எல்லாரும் வணங்க வேண்டும் என்று சொல்லி கடவுள் கட்டளை இடுகிறார். அப்பொழுது லூசிஃபர் சொல்லுகிறார், மனிதரை விட நான் எந்த அளவிற்கு தாழ்ந்தவனாக இருக்கிறேன்? நான் கடவுளை விட சற்று தாழ்ந்தவன். இன்றைய முதல்ல 2ஆம் வாசகம் அதை தான் சொல்கிறது. இயேசு கிறிஸ்துவை விட வானதூதர்கள் சற்று தாழ்ந்தவர்கள், மனிதரை விட உயர்வானவர்கள். மனிதர்களுக்கு உருவம் இருக்கிறது, எங்களுக்கு உருவம் இல்லை, நாங்கள் அருபொய்கள். மனிதர்களால் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு கடந்து செல்ல முடியாது, நாங்கள் மறைந்து செல்ல முடியும், விரைந்து செல்ல முடியும், எங்களுக்கு ரெக்கைகள் இருக்கிறது. மனிதர்கள் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள், நாங்கள் கடவுளோடு இடத்தில் இருக்கிறோம், கடவுளுக்கு முன்பாக இருக்கிறோம்.
கடவுளுடைய செய்தியை உலகெங்கும் அறிவிக்கக்கூடிய தூதர்களாக இருக்கிறோம். இவ்வளவு பெரிய பேரும் புகழும் பெற்றிருக்கிற நான் ஒரு மனிதனை ஏன் வணங்க வேண்டும்? அதுவும் குழந்தையை நான் ஏன் வணங்க வேண்டும்? ஒருபோது முடியாது என்று சொல்லி எதிர்த்து நிற்கிறார். அப்பொழுதுதான் மிக்கேல் அதிதூதர் என்ன கேள்வி கேட்கிறாரு? நாங்கள் அப்போ இல்லை சாமி, எங்களுக்கு தெரியாது அப்படிங்கிறீங்களா? மிக்கேல் அதிதூதர் கேள்வி கேட்கிறார், கடவுளுக்கு நிகர் யார்? இந்த கேள்வி நீங்கள் கேட்டதே இல்லை இது வரைக்கும் வாழ்க்கையில், அப்படிதானா? கதையை கேட்டது இல்லையா? இனி இவர்களை கடவுளுக்கு நிகர் யார் என்ற ஒரு கேள்வி கேட்கிறார். இந்த கேள்வி என்ன சொல்கிறாங்கன்னா ரெட்டாரிக்கல் கொஸ்டின் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லதிகாரம் மிக்க ஒரு கேள்வி. சில கேள்விகளுக்கு பதில் என்னதான் இருக்கும்? ஆமான்னு தான் சொல்லணும், நீங்கள் இல்லைன்னு சொல்லவே முடியாது. அப்படி கேள்வி கேட்டிருக்கீங்களா? ஒரு மனைவி ஒரு கணவனை பார்த்து உங்களுக்கு என்ன பிடிக்குமா பிடிக்காதா அப்படின்னு கேட்டால் கணவர் என்ன பதில் சொல்லணும்? என்ன பதில் சொல்லணும்? கணவன் மாதிரியே பக்கத்தில் இல்லையே. ஒரு மனைவி கணவனை பார்த்து என்ன உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதானா என்ன கேள்வி? நீங்கள் சொல்லுங்களேன், நீ என்ன எதிர்பார்ப்பிய? என்னது பதில் தான் சொல்லணும். கணவர் பிடிக்கும் தான் சொல்லணும், பிடிக்காதுன்னு அவருக்கு தோணுனாலும் என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. இது வேறு ரெட்டாரிக்கல் கொஸ்டின். நான் கேட்பேன், நீ ஆமாம் தான் சொல்லணும், இல்லைன்னு சொல்லிடக்கூடாது. சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. அப்போ கடவுளுக்கு நிகர் யார் என்ற கேள்வியை மிக்கேல் அதிதூதர் கேட்கிறார் என்று சொன்னால் அதுக்கு என்னதான் பதிலாக இருக்கணும்? லூசிஃபர் இருக்கக்கூடாது. கடவுளுக்கு நிகர் யார்? கடவுள் தான், யாரும் கிடையாது. அப்போ கடவுளுக்கு நிகர் யாரும் இல்லை என்பதை அறிவிக்கக்கூடிய துணியில் அவர் ஒரு கேள்வி கேட்கிறார். அப்போ கடவுளுக்கு நிகர் யார் என்று சொல்லி கேள்வி கேட்டு கடவுளை எதிர்த்து நின்ற முதன்மை வானதூதர்களை, அவரோடு இருந்த தூதர்களை அழித்து ஒழித்து விட்ட மிக்கேல் அதிதூதர் கடவுளுக்கு காவலரா மனிதருக்கு காவலரா? என்ன, யார் காவலர்? மனிதர் காவலரா? மனிதர் கூட சண்டை போட்டாரு? மனிதருக்காக சண்டை போட்டாரு? யாருக்காக சண்டை போட்டாரு? உங்களுக்கு ஒருத்தர் விசுவாசமா இருக்காரு, அவர் உங்களுக்கு வேலைக்காரரா எனக்கு வேலைக்காரரா? உங்களுக்கு தானே வேலைக்காரரு, ஏன்னா உங்களுக்கு தானே விசுவாசமா இருக்காரு. எவரும் இரு தலைவர்களுக்கு பணிவிடை செய்ய முடியாது. ஏனென்றால் ஒருவரை சார்ந்து கொண்டு மற்றவரை புறக்கணிப்பார், இல்லை என்று சொன்னால் ஒருவரை அன்பு செய்து மற்றவரை வெறுப்பார். அப்படித்தானே? அப்ப யாரை அன்பு செய்கிறோமோ அவர்களுக்கு தான் பாதுகாவலர். அப்ப கடவுளை பாதுகாக்கக்கூடியவரா மிக்கேல் அதிதூதர்? கடவுளுக்கு நிகர் யார் என்று சொன்னவர் கடவுளை காப்பாற்ற முடியாது. கடவுள் சார்பாக போரிடுகிறார். ஆனால் சண்டை எதுக்காக வந்துச்சு? ஒரு மனித குழந்தையை வணங்குவதா? ஒரு மனித குழந்தையை நான் வணங்கக்கூடிய அளவிற்கு குறைந்து போகவில்லை, தாழ்ந்து போகவில்லை என்கிற உணர்வு. அப்போ யார் சார்பாக நிற்கிறார்? கடவுள் சார்பாக இருக்கிறார். எதற்காக சண்டை போடுகிறார்? கடவுள் படைத்த மனிதர்களை இவன் அவமதிக்கிறான் என்பதற்கான சண்டை. அப்போ அதிதூதர் முதலாக சண்டையிடுவதை மனித மனங்களை, மனித மாண்புகளை, கடவுளுடைய உருவையும் சாயலையும் படைத்த மனிதர்களை இன்னொருவன் மதிக்க வேண்டும் என்பதற்காக அவர் அதை செய்கிறார். இனி இவர்களே மிக்கேல் அதிதூதருடைய மிக முக்கியமான பணி யாருக்காவது தெரியுமா? மிக முக்கியமான பணி, அவருடைய மிக முக்கியமான பணி என்ன? யாருக்கு தெரியாது, அப்படிதானா? கடவுளுக்கு நிகர் யார் என்ற கேள்வியே உங்களுக்கு தெரியல, அப்படிதானா? இனி இவர்கள் அவருடைய மிக முக்கியமான பணி என்னவென்று சொன்னால், இறக்கும் தருவாயில் இருக்கிற ஒரு ஆன்மாவினுடைய அருகில் நின்று கொண்டு அவர் இறந்தவுடன் அவருடைய ஆன்மாவை மீட்டு கொண்டு கடவுளிடம் சேர்க்கிற வேலை தான் மிக்கேல் அதிதூதருடைய மிக முக்கியமான பணி, முதன்மையான பணி. அதுக்கு அடுத்ததான் மற்ற எல்லா பணிகளும். இனி இவர்களை நீங்கள் விவலித்தையும் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் ஒரு பகுதி இருக்கிறது, அதில் மிக்கேல் அதிதூதரும் அழகையும் சண்டையிட்டுக் கொள்வதான ஒரு நிகழ்ச்சி இருக்கும். மோசேயினுடைய உடலை நரகத்திற்கு அனுப்புவதா அல்லது மோட்சத்திற்கு கொண்டு போவதா அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வருது. மோசே நரகத்துக்கு போகணுமா மோட்சத்துக்கு போகணுமா? மோசே யாருன்னு தெரியுதுன்னு தெரியுமா தெரியாதா? தெரியும். மோசே யாரு? இன்னைக்கு முதல் வாசகத்தில் கூட வாச்சிய மோசே யாரு? மோசே யாருன்னு தெரியாதா? இஸ்ரேல் மக்களை எகிப்திலிருந்து அழைத்து கொண்டு வந்தவர். மோசே குறித்து கடவுள் என்ன சொல்கிறார்?
மோசே அவர் மட்டும்தான் கடவுள்கிட்ட பேசினாரா, நாங்கள் கடவுள்கிட்ட பேசலையா அப்படின்னு சொல்லி மிரியாமும் ஆரோனும் சண்டை போடுறாங்க. நாங்களும் தான் கடவுள்கிட்ட பேசணும், நாங்களும் தான் கடவுளை பார்த்தோம், அவரை மீட்டு கொண்டு வந்தாரா, நாங்களும் தான் கூட வந்தோம், நாங்களும் தான் வழி நடத்தினோம், அவருக்கு எங்களுக்கு என்ன பெரிய வித்தியாசம் என்று சொல்லுகிற பொழுது அவர்கள் இருவருக்கும் தொழுநோய் வருகிறது. ஏன் கடவுள் தொழுநோய் அனுப்புகிறார்? அவர் சொல்லுகிறார், மற்ற எல்லாரிடமும் நான் இறைவாக்கினர் வாயிலாகவோ அல்லது ஏதாவது ஒரு காட்சியின் மூலமாகவும் நான் பேசுவேன், ஆனால் மோசையுடன் எப்படி பேசுவேன்? முகமுகமாக. ஒரு நண்பன் இன்னொரு நண்பனிடம் பேசுவதை போல முகமுகமாக நான் பேசுவேன் என்று சொன்னார். கடவுளோடு அவ்வளவு நெருக்கமான இடத்தில் இருந்த மோசே இறந்தால் அவருடைய ஆன்மா எங்கே போகும்? மோட்சத்துக்கு போகுமா, நரகத்துக்கு போகுமா? மோட்சத்துக்கு தான் போகணும், அப்படிதானா? மோசே கானான் நாட்டுக்கு போனாரா, போகலையா? போகலையா? ஏன் போகலை? மோசே எதுக்கு கானான் நாட்டுக்கு போகலை? கடவுளுடைய கட்டளையை அவர் மீறுகிறார். தண்ணியே இல்லை அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் மக்கள் புலம்புகிற பொழுது கடவுள்கிட்ட போய் இவர் புலம்புறார். இதே புலப்பாக போச்சு. சோறு இல்லைங்க, சோறு கொடுத்தா சரி இல்லைங்க, உப்பு இல்லைங்க, உரப்பு இல்லைங்க, கறி கொடுத்தா விற்குதுங்க, என்ன செய்கிறது? தண்ணி கேட்டான், கொடுத்தாச்சு, மறுபடியும் தண்ணி கேட்குறான், எங்கே தான் போகிறது என்று சொல்லி புலம்புகிறான். அப்பொழுது கடவுள் சொல்லுகிறார், நீ ஏன் என்கிட்ட புலம்புற? நான் ஒரு பாறையின் மேல் நின்று கொண்டு இருப்பேன், நீ போய் அந்த பாறையிடம் தண்ணீர் தரும்படி பேசு அப்படின்னு சொல்லுவார். மோசே போகிற எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு போகிற அந்த பாறையில் கடவுள் நின்று கொண்டு இருப்பார். இந்த பாறையிலிருந்து தண்ணீர் வர வைக்க எங்களால் முடியுமா அப்படின்னு சொல்லி நினச்சிவார். தன்னுடைய கோலினால் 2 அடி அடிப்பார், தண்ணி பீச்சுக்கிட்டு வரும். அப்போ கடவுள் என்ன சொல்கிறார்? இஸ்ரேல் மக்களிடையே என்னுடைய மாசின்மையை நினச்சிட்ட கெடுத்துட்ட. நீ பேசியிருந்தாலே தண்ணி கிடச்சிருக்கும், அப்போ நான் சொன்னது உண்மை அப்படின்னு சொல்லி மக்கள் நம்பியிருப்பாங்க. ஆனால் நீ என்ன செஞ்சிட்ட? நம்பிக்கையே இல்லை, இதுலேருந்து தண்ணி வர வைக்க எங்களால் முடியுமான்னு சொல்லி 2 அடி அடிச்சிட்ட. எனவே என்னுடைய மாசின்மையை நீ கெடுத்ததுனால் நீ கானான் நாட்டுக்கு நிச்சய மாட்ட, போக மாட்ட அப்படின்னு சொல்லிட்டார். மோசையை கானான் நாட்டுக்கே அனுப்பாத கடவுள் மோட்சத்துக்கு அனுப்புவாரா? அனுப்புவாரா மாட்டாரா? டவுட்டாக இருக்கோ? இனி இவர்களே இப்படி ஒரு குழப்பம் வருது. மோசே கடவுளுக்கு எதிராக ஒரு பாவம் செய்திருக்கிறார், கடவுளுடைய மாசின்மையை அவர் கெடுத்திருக்கிறார். கடவுள் மக்கள் மீது அன்பு கொண்டவர், அவர் எல்லாருக்கும் நன்மை செய்யக்கூடியவர். யார் ஒருவர் என்ன தேவையில் இருக்கிறாரோ அதை கொடுப்பவர், கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று சொன்ன ஆண்டவர். அவர் கொடுப்பார் என்கிற நம்பிக்கையை இழந்து போனவர் யாரு? மோசே. ஒரு நண்பன் போல முகமுகமாக பேசக்கூடிய மோசே. அந்த மோசே கடவுளுடைய மாசின்மையை கெடுத்ததனால் கடவுள் அவருக்கு என்ன சொல்றாரு? நீ இந்த மலையிலேயே சாவ, எங்கே போக மாட்டேன்? கானான் நாட்டுக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். மிக்கேல் தூதருடைய மிக முக்கியமான வேலை என்ன? வேலை என்ன? சண்டை போடுறதா? ஆன்மாவை மீட்டு கடவுள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறது. இப்போ என்ன செய்கிறாரு? ஆண்டவர் இந்த மலையிலே நீ சாவா என்று சொல்லுகிறார். மோசே அந்த மலையில் என்ன செய்கிறாரு? சாகுறார். இப்போ அந்த ஆன்மாவை யார் கடவுள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்? மிக்கேல் தூதர் போய் சேர்க்கணும். மிக்கேல் தூதர் என்ன செய்கிறாரு? அந்த ஆன்மாவை எடுக்கிறதுக்கு போகிறார். அங்கே யார் நிற்கிறான்? சாத்தான் நிற்கிறான். இது உன் ஆள் கிடையாது, இது ஏன் ஆள். கடவுளுக்கு எதிராக இருந்தவர், கடவுளுடைய மாசின்மையை கெடுத்தவர், கடவுளே கோபப்படக்கூடிய அளவிற்கு வாழ்ந்தவர், கடவுளை கொல்லக்கூடிய அளவிற்கு உக்கிரவத்தை தூண்டியவர். இவனா மோட்சத்துக்கு போகணும், இவனை நான் நரகத்துக்கு தான் கூட்டிகிட்டு போவேன் என்று சொல்லி நின்று கொண்டிருக்கிறார். இனி இவர்களை யூதா எழுதிய திருமுகத்திலே இந்த நிகழ்வு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. யூதா எழுதிய திருமுகம் 1 அதிகாரம் 9வது இறைவார்த்தையில் பார்ப்போம்னா, தலைமை தூதரான மிக்கேல் மோசேயின் உடலை குறித்து அழகையோடு வழக்காடி அதை பழித்துரைத்து கண்டனம் செய்யவில்லை. இது ஏன் கொள்ளது அப்படின்னு சொல்லுகிற அழகையை பார்த்து சண்டை போடலை, பொய் சொல்கிற அப்படின்னு சொல்லலை, அவரை பழித்துரைக்கவில்லை. ஆனால் என்ன சொல்கிறாரு? கடவுளே உன்னை கடிந்து கொள்வாராக, இந்த ஆன்மா உனக்குடையது கிடையாது. அதற்கு அவர் சொல்லுகிற ஒரே விஷயம் என்ன? உப்பு தின்னவன் என்ன செய்வான்? தண்ணி குடிப்பான். பழமொழி.
உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சிட்டான்னா அது சரியாயிருமா சரியாகாதா? உப்பு தின்னோம்னா தண்ணி தாகமாக எடுக்கும், தண்ணி குடித்தா சரியாயிருமா சரியாகாதா? சரியாயிரும். மோசே ஒரு தவறு செய்தார், அந்த தவறுக்கு ஆண்டவர் தண்டனை கொடுத்தார். தண்டனை கொடுத்ததனால் அவர் கானான் நாட்டிற்கு போகுவதற்கான வாய்ப்பு இழந்து இந்த மலையிலே இறந்து போனார். ஒரு தப்பு, ஒரு தண்டனை, முடிஞ்சிச்சு. மறுபடியும் அவரை தண்டிக்கலாமா? ஒரு தவறு செய்கிற மனிதரை நீங்கள் தண்டித்து விட்டீர்கள், மறுபடியும் உங்களுக்கு திருப்பி ஞாபகம் வருது, மறுபடியும் தண்டிப்பீங்களா? அது நியாயமா? உங்கள் பிள்ளை சேட்டை பண்ணுறான், அடிச்சிடுறிய. மறுபடியும் கொஞ்சம் நேரம் கழிச்சு உங்களுக்கு கோவம் வருது, நீ அன்றைக்கி சேட்டை பண்ணலான்னு சொல்லி திருப்பி அடிச்சுனா அந்த பையன் என்ன சொல்லுவான்? உனக்கு நேரம் போகலாம் திரும்ப திரும்ப அடிப்பியோ, அதுக்கு தான் அப்படியே தண்டிச்சிட்டல, அப்படியே அடிச்சிட்டல அப்படி சொல்லுவான். ஒரு தவறுக்கு ஒரு தண்டனை தான், அப்படி தானே? திரும்ப திரும்ப என்ன செய்ய முடியாது, தண்டிக்க முடியாது. ஒருத்தன் ஒரு கொலை பண்ணிவிட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வந்துட்டான் அப்படின்னா முடிஞ்சிச்சு, அவனுடைய தண்டனை காலம் முடிஞ்சிச்சு. மறுபடியும் அதே கொலைக்காக அனுப்ப முடியுமா? அனுப்ப முடியாது. தண்டனைக்கு தண்டனை சரியாக போச்சு. அப்போ கடவுள் தண்டித்து விட்டார் என்று சொல்லப்படுகிற மோசே குறித்து மிக்கேல் அதிதூதர் சொல்லுகிறார், அவர் தவறு செய்தார், கடவுள் மரணத்தின் மூலமாக தண்டித்து விட்டார், அந்த பிரச்சனை முடிஞ்சிச்சு. இப்போ அவர் எங்கே போகணும்? மோட்சத்துக்கு போகணும். மோசே மோட்சத்துக்கு போனாரா போகலையா? போனாரா போகலையா? போயிட்டாரா? யாருக்கு தெரியும்? இனியவர்களே, இயேசு கிறிஸ்து தாபோர் மலையிலே தோற்றமாறுகிறார். அவருடைய உடைகள் எவரும் வெளுக்க முடியாத அளவுக்கு வெள்ளை வெளியேர் என்று ஒளி வீசியது. அப்போ அவருடைய யாரெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தா? எலியாவும் மோசேயும். இந்த நிகழ்வு எங்கே நடந்துச்சு? தாபோர் மலையில். தாபோர் மலை எங்கே இருந்துச்சு? இந்தியாவிலையா, இலங்கையில், எகிப்தில்? எங்கே இருந்துச்சு? இஸ்ரேல் நாட்டில் இருந்தது, கானான் தேசத்தில். எந்த கானான் நாட்டிற்கு நீ நுழைய மாட்டாய் என்று சொல்லி கடவுள் சொல்லியிருந்தாரோ அந்த கானான் நாட்டிற்குள் யார் இருக்கிறா? மோசே இருக்கிறார். கானான் நாட்டிற்குள் மோசே நுழைந்திருக்கிறார் என்று சொன்னால் அவர் விண்ணகத்துக்கு போயிருப்பாரா, போயிருக்க மாட்டாரா? அந்த வேலையை மிக்கேல் அதிதூதர் செய்திருப்பாரா, செய்திருக்க மாட்டாரா? செய்திருப்பார். அப்போ மிக்கேல் அதிதூதர் மக்களுடைய பாதுகாவலர் என்றால் இதுதான். கடவுளுடைய நண்பராக இருக்கிற ஒருவர் கடவுளுடைய கோபத்திற்கு ஆளாகி மரணத்தை அணுகுகிற வேளையிலே சாத்தானிடமிருந்து அவருடைய ஆன்மாவை மீட்டு கொண்டு ஆண்டவரிடம் சேர்த்து இருக்கிறார். அதே பணி இன்றும் அவர் செய்து கொண்டு இருக்கிறார். எனவே தான் எல்லா மனிதர்களுமே, குழந்தைகள் முதல் பெரியவர் வரை எல்லா மனிதர்களும் எல்லா இடங்களிலும், எல்லா ஊர்களிலும், எல்லா திருவிழாக்களிலும், எல்லா இடங்களிலும் மிக்கேல் அதிதூதரை பாதுகாவலராக பார்க்கிறார்கள். நம்ம எல்லாருக்கும் எல்லா புனிதரையும் பிடிக்குமா தெரியாது, ஆனால் எல்லாருக்கும் பிடித்த புனிதர் மிக்கேல் அதிதூதர். அவரை பார்த்தா நம்ம கையெடுத்து கும்பிடுவோம், அவரை பார்த்தா நம்மை பாதுகாக்கும்படியாக சுபிப்போம். அழகியிடமிருந்து நம்மை மீட்கிறவர், ஆண்டவருக்காக நம்மை மீட்கிறவர், ஆண்டவரிடம் நம்மை கொண்டு போய் சேர்க்கக்கூடியவர், நம்முடைய ஆன்மாக்களை மீட்டு மோட்சத்திற்கு கொண்டு போகக்கூடியவர். நாம் எவ்வளவு பெரிய பாவம் செய்திருக்கலாம், கடவுளே கோபப்பட்டு நம்மை தண்டிக்கக்கூடிய அளவிற்கு நாம் பாவம் செய்திருக்கலாம். நம்முடைய ஆன்மாவை மீட்டு ஆண்டவரிடம் கொண்டு போய் சேர்க்கிறவர் புனித மிக்கேல் அதிதூதர். எனவே தான் மிகச் சிறப்பான ஒரு தலைப்பு, மக்களின் பாதுகாவலர். கடவுள் அவருக்கு இந்த ஒரு வாய்ப்பை தான் கொடுத்திருக்கிறார், இந்த வேலையை தான் கொடுத்திருக்கிறார். இந்த வேலை செய்யக்கூடிய வேலைக்காரர் தான். அதை தான் 2ஆம் வாசகத்தில் வாசித்தோம். மீட்கப்பட்டவர்களுக்கு வேலை செய்வதற்காக கடவுள் அவர்களை நியமித்து இருக்கிறார். எனவே மிக்கேல் அதிதூதர் தன்னிடம் எந்த பணி ஒப்படைக்கப்பட்டதோ, மக்களை காக்கின்ற அந்த பணி ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது என்பதை மிக தெளிவாக செய்து கொண்டிருக்கிறார். இனி இவர்களை இந்த விழாவை கொண்டாடுகிற இந்த சூழ்நிலையில், இந்த தலைப்பை குறித்து சிந்திக்கிற இந்த வேளையில், இது நமக்கு என்ன பாடத்தை சொல்லித்தருக்கிறது? மிக்கேல் அதிதூதர் நமக்கு என்ன பாடத்தை சொல்லித்தர விரும்புகிறார்? நான் என் வேலையை ஒழுங்காக செய்கிறேன், நீங்கள் உங்கள் வேலையை செய்கிறீங்களா? எனக்கு பாதுகாக்கிற பணி கொடுக்கப்பட்டிருக்கிறது, நான் அது திறம்பட செய்கிறேன். எவருடைய ஆன்மாவும் நான் ஒருபோதும் இழந்து போக விடுவதில்லை. இயேசு சொல்லுவார், தந்தையை நீர் என்னிடம் ஒப்படைத்தவர்களை நான் விட்டுவிடவில்லை. எவன் அழிந்து போகணும்னு சொல்லி தீர்க்கமாக தீர்மானித்து போனானோ அவனை தவிர வேறு எவனையும் நான் விடவில்லை என்று சொல்கிறார். இயேசு கிறிஸ்து தனது பணியை மிகச்சிறப்பாக செய்தார். எனவேதான் அவர் தொங்கிக் கொண்டிருக்கிற பொழுது சொல்லுகிறார், எல்லாம் நிறைவேறிற்று. நான் எதற்காக இந்த உலகத்திற்கு வந்தேனோ, என்ன பணி செய்வதற்காக வந்தேனோ, தந்தையே நீர் என்னிடம் ஒப்படைத்த எல்லா கடமைகளையும் நான் நிறைவேற்றி விட்டேன், எல்லாம் நிறைவேறிவிட்டது, எனது ஆன்மாவை உம்மிடம் ஒப்படைக்கிறேன்.
அப்ப மனிதர்களாக பிறந்திருக்கிற நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது, ஒரு கடமை கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஒரு அழைப்பு இருக்கிறது. எனக்கான அந்த பணியை, எனக்கான அந்த கடமையை நான் செய்கிறேனா? எல்லாருக்கும் எல்லா நேரத்திலும் ஒரே மாதிரியான கடமைகளும் பொறுப்புகளும் இருப்பதில்லை. சில நேரங்களில் இது மாறிக்கொண்டே இருக்கும். வெகு பொதுவானதாக இருக்கக்கூடிய ஒரு சில பணிகளை யோசிப்போம். ஒரு கணவனுக்கு வீட்டினுடைய தலைவனாக அல்லது கணவனாக இருக்கக்கூடிய பொறுப்பு, மனைவிக்கு மனைவியாக இருக்க வேண்டிய பொறுப்பு, பெற்றோருக்கு பெற்றோர்களாக இருக்க வேண்டிய கடமை, பிள்ளைகளுக்கு பிள்ளைகளுக்குரிய கடமை, மாணவர்களுக்கு படிக்க வேண்டிய கடமை, தொழிலாளர்களுக்கு வேலை செய்ய வேண்டிய கடமை, இதெல்லாம் செஞ்சே ஆகணும். நம்ம செய்கிறோமா? எல்லாவற்றிலும் ஒரு ஓட்டையை கண்டுபிடிக்கிறோம், எல்லாவற்றிலும் ஒரு சறுக்கல்களை கண்டுபிடிக்கிறோம். நம்ம வேலை செய்யணும் அப்படிங்கிறத விட வேலை செய்யாமல் இருக்கிறதுக்கு ஒரு வழி கண்டுபிடிச்சிக்கிறோம். மாணவர்கள் என்ன சொல்லுவாங்க, படிக்க வேண்டிய காலத்தில் பரீட்சை எப்போ வருதான், அப்போ படித்தா போதாதா, படித்து எவன் தான் வேலைக்கு போகிறான், அதனால் நான் பாலிடெக்னிக் போகிறேன், எல்லாம் கல்யாணம் முடிச்சு வைங்க, இப்போ என்ன கெட்டு போச்சு, எவனும் படித்து உருப்பிட போகிறதில்ல, நான் இப்போவே வேலை செஞ்சோம்னா நான் பெருசாக சம்பாதிச்சிருவேன். இப்போ படிக்கக்கூடிய பிள்ளைகளுடைய மனநிலை எல்லாம் அப்படி தான் இருக்குது. படித்து எவன் வேலைக்கு போகிறான், கடைசி வரைக்கும் படிச்சுக்கிட்டே தான் இருக்கான், வேலை வேலைன்னு அலைஞ்சிக்கிட்டே தான் இருக்கான். அதுக்கு இப்போவே வேலை செஞ்சோம்னா பெரிய மில்லியனியர் ஆயிடலாம். படிப்பதுக்கு தயாராக இல்லை. மாணவர்கள் என்கிற, படிக்கிற பிள்ளைகள் என்கிற அந்த பொறுப்பை, அந்த வேலையை அவர்கள் செய்வதில்லை. பெற்றோர்கள் எப்பாடுபட்டாவது பிள்ளைகளை நாங்கள் வளர்த்தாக வேண்டும். ஒவ்வொரு திருமுழுக்கிலும் நீங்கள் சொல்லக்கூடிய அந்த வாக்குறுதி அதுதான். இந்த பிள்ளையை நீங்கள் வளர்ப்பீர்களா, கிறிஸ்தவ நம்பிக்கைக்கு ஏற்ப நீங்கள் வளர்ப்பீர்களா என்று சொல்லப்படுகிற பொழுது ஆம் வளர்ப்போம் என்று சொல்லித்தான் நீங்கள் செய்றீங்க, திருமுழுக்கு கொடுக்கிறீர்கள். அந்த பிள்ளையினுடைய ஆன்மீகத்தில் உங்களுக்கு அக்கறை இருக்கிறது என்பதை நீங்கள் எல்லா மக்கள் முன்பாகவும் ஆண்டவர் முன்பாகவும் வாக்குறுதி கொடுக்கிறீர்கள். அந்த வாக்குறுதியை கடைபிடிக்கக்கூடிய பணியாளர்கள் நாங்கள் என்று சொல்லி பெற்றோரும் ஞான பெற்றோரும் சொல்கிறார்கள். அப்போ நீங்கள் 2 பேரும் அல்லது 4 பேரும் பொறுப்பெடுத்துக் கொள்வீர்கள் என்று சொன்னால் எப்படி ஒரு குழந்தை மோசமாக வளர முடியும்? நீங்கள் அந்த குழந்தையை வளர்க்க வேண்டிய பொறுப்பிலிருந்து தவறுகிறீர்கள். கணவன் மனைவியிடம், மனைவி கணவனிடம் தங்களுடைய உறவை வெளிப்படுத்த வேண்டிய உன்னதமான வேலையை சரியாக செய்வதில்லை. எல்லாரும் வாக்குறுதியை மீறிக்கொண்டே இருக்கிறோம். ஒவ்வொரு ஆண்டும் ஈஸ்டரிலே, உயிர்ப்பு பெருவிழாவிலே நம்முடைய வாக்குறுதிகளை நம்ம என்ன செய்கிறோம், புதுப்பிக்கிறோம். சாத்தானையும் அந்த மாய தந்திரங்களையும் விட்டு விடுகிறீர்களா அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இப்போ சொல்ல மாட்டியேன்னு மாட்டிக்கிடுவோம். ஆனால் எல்லா ஈஸ்டர்லேயும் மெழுகுதிரிய கையில் ஏந்தி அதை அணையாமல் ஒரு என்ன ஒரு டம்ளருக்குள்ளே வச்சுக்கிட்டு அதில் முகத்தை பார்த்துக்கிட்டு விட்டு விடுகிறீர்களா? விட்டு விடுறேன். கடவுள் நம்புறீங்களா? நம்புகிறேன். எதையாவது செய்கிறோமா? செய்வதில்லை. சம்பிரதாயம் சொல்லணும், நான் விட்டு விட மாட்டேன்னு சொன்னால் பக்கத்தில் இருக்கவங்க கிண்டல் அடிப்பான். இல்லைன்னா அமைதியாக இருந்துட்டு போவோம். இப்போ என்ன கெட்டு போச்சு, கூட்டத்தோட கோயிந்தா அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்சு போச்சு. ஆனால் வானதூதர் அப்படி அல்ல. கபிரியேல் வானதூதர், மிக்கேல் அதிதூதர் தனக்கான அந்த பணியை சிறப்பாக செய்கிறார், செய்து கொண்டே இருக்கிறார். மக்களை காக்கின்ற பணி என்னிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது, அதை நான் செய்வேன், என்னால் இயன்ற மட்டும் செய்வேன். இன்றும் அவர் மரிக்கிற மக்களுடைய ஆன்மாக்களை ஆண்டவரிடம் கொண்டு போய் சேர்க்கிற உன்னதமான பணி செய்து கொண்டிருக்கிறார். மக்களின் பாதுகாவலராக இருக்கிறார். எனவே மிக்கேல் அதிதூதருடைய விழாவை கொண்டாடுகிற இந்த சூழ்நிலையில் நம் மக்களின் காவலராக இருக்கிறோமோ இல்லையோ, நம்மிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிற பணியை திறம்பட செய்பவராக இருக்க முயற்சி செய்வோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக.